ஸோ வயசுன்ற போது சில பேர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், தேடுறதுக்கு எங்க போய் தேடுவோம், இப்போ போய் நான் போய் யாருக்கிட்ட போய் பேசி அந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி. இந்தியால வந்து இன்ஃபேக்ட் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். கண்டிப்பா அது உண்மை. ஏன்னா இந்தியால வந்து நான் ஒரு ரீசனா ஒரு கதை கேள்விப்பட்டேன், ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அதான் அந்த அஹ், அம்மா வந்துட்டு கணவனை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களும் நல்ல திருமணமாகி குழந்தைங்களோட நல்லா தான் இருக்காங்க. அந்த அம்மா வந்து கணவனை இழந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வந்து தனிமையை ஃபீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த 3 பிள்ளைங்களும் வந்து அப்ராட்ல ஓவர்சீஸ்ல இருக்காங்க. ஓவர்சீஸ்ல இருக்கறனால அப்பப்போ அம்மாவோட வந்து பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பட் அந்த அம்மா வந்து தனிமையை ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் அவங்க பாக்குறதுக்கும் நல்ல யங்கா நல்ல திடகாத்திரமா தான் இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மேட்ரிமோனியில வந்துட்டு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு துணையை தேடி கொடுத்துட்டு தென் அவங்களே பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒரு 60 வயசு இருக்கும். ஓ ஸோ ரியலி? ஆ. 60 வயசு, அந்த அம்மாவுக்கு 60 வயசு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணையை பார்த்து ஒரு 65 வயசுல அவரும் வந்து மனைவியை இழந்தவர். அவரும் இதே மாதிரி சேம் கேஸ்ல ஒரு நல்ல ஒரு ரிட்டையரி, அவர் வந்து ரிட்டையர் ஹெட் மாஸ்டரோ என்னமோ. அவர் வந்து இவங்க 2 பேருமே சேர்த்து வச்சுட்டு 2 ஃபேமிலியும் வந்துட்டு அவங்கள ரொம்ப சந்தோஷமா 2 பேர்த்தையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணி பார்த்து வச்சாங்க.